தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்திற்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டி உள்ளது. இதில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும். நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 ஆண்டிற்கான இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையை முன்னிட்டு அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் அமைச்சர் சேகர்பாபு இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கருணாநிதி சமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இந்து அறநிலைத்துறையின் அடையாளமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுர படத்தை வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.